பெரும்பான்மையை நிரூபிக்க நாளை வரை ஆளுநர் நேரம் கொடுத்துள்ள நிலையில் விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் 234 தொகுதிகளில் எந்த கட்சிக்கு தனி பெருமையே கிடைக்காத நிலையிலும் தமிழக அரசியல் களம் தீவிர பரபரப்பில் சுழன்று கொண்டிருக்கிறது. 108 இடங்களை வென்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரிடம் கடிதம் எழுந்திருந்தார். அது மட்டும் இந்த நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் வழங்கிய கெடு நாளையுடன் மே 10 முடிவடைகிறது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்த பின்னரே முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு வழங்கப்படும் என தெளிவாக தெரிவிச்சிருந்திருக்கார். மாநிலத்தின் ஒரு நிலையான அரசின் வலியுறுத்திய ஆளுநர் தேவையான பெரும்பான்மை ஆதரவு முறையாக நிரூபிக்கும்படி வரை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கார். மே 6, 7 2 முறை ஆளுநரை சந்தித்த விஜய் அவர்கள் ஆட்சியமைக்க உரிமை கோரியிருக்கார். ஆட்சியமைப்பதை விட்டு சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என தாவேகா விஜய் தரப்பு ஆளுநரிடம் முறையிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் ஆட்சியமைக்கும் பெரும்பான்மை ஆதரவு தேவை என ஆளுநர் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஆனால் 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்க முடியும். திமுகவில் இருந்து விலகி 5 இடங்களை வென்ற காங்கிரஸ் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்திருந்து. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் ஆதரவு கிடைத்த பின்னரும் மேலுமே 6 உறுப்பினர்களின் ஆதரவை பெற தாவேகா தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. அதற்கே தான் விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகா ஆதரவு கேட்டதும் அதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகளுடன் ஆதரவு கேட்டிருந்தார். இந்த நிலையில் கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்தாவிட்டால் தாவேகாவின் பலம் 116ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கும். இதனிடையில் திருமாவளவனின் நிலைப்பாடுகள் குறித்து விசிகா நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தியிருந்தார். இதற்கிடையே விசிகா தங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநர் மாளிகையில் மெயில் அனுப்பியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளித்ததால் IUML கட்சியும் ஆதரவு அளித்ததால் விஜய்க்கு சபாநாயகர் நீங்கினால் 119 பேரின் ஆதரவு இருந்ததாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியமைக்க உரிமை கோரி 3வது முறையாக ஆளுநர் விஜய் சந்தித்தார். இதனால் தமிழகம் முழுவதுமே தாவேகாவின் தொண்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IUML ஆதரவு தரவில்லை என தகவல்கள் வெளியாகியது. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவனும் ஆதரவு தருவதற்கு பதிலாக நேற்று முதல் ஸ்டாலின் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அவருடைய நிலைப்பாடு குறித்து இன்று அறிவிப்பதாக கூறியிருக்காரு. இதனால் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பார் என்ற கேள்வி எழுந்திருக்கு. தனி பெரும் கட்சியான தாவேகாவை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்காதது பெரும் விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. இதனால் தாவேகா உச்சநீதிமன்றத்தில் செல்ல திட்டமிட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர்கள் மனு தாவேகாவுடன் பேசி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. 1994 SR பொம்மை வழக்கில் இங்கும் பெரும்பான்மையே ராஜ்பவனில் அல்ல சட்டசபையில் தான் நிரூபிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. வழக்கு முன்னுதாரணம் தாவேகா வழக்கறிஞர் குழுவின் மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கு. விஜய் அவர்கள் அடுத்த சில நாட்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினார். தமிழ்நாட்டில் சட்டப்பிரிவு 356 கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படும். மே 10 நாளை தமிழக அரசில் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையான நாளாக அமையப்போகிறது. 118 MLAக்கள் பட்டியல் ஆளுநர் மேசையில் வைக்கப்படுமா இல்லை தமிழக குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி நகருமா என்ற கேள்வி விடை நாளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மை 118 இடங்கள் தேவை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளிலுமே போட்டியிட்ட நிலையில் 107 இடங்கள் மட்டுமே அங்கு கட்சியிடம் இருப்பதாகும். தனி பெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரிய தமிழக ஆளுநர் விஜய் கடந்த செவ்வாய்க்கிழமை கடிதம் அனுப்பியிருக்காரு. மேலும் பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வாரங்கள் அவகாசம் அளிக்க கோரியிருக்காரு. இத்தோடு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ், விசிகா, மார்க்சிஸ்ட் போன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கு தலா 2 கட்சிகளுமே தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. விசிகா நிலைப்பாடு தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு சனிக்கிழமை இன்று காலை அறிவிக்கப்படும் என அக்கட்சியின் செய்தியாளர்
சொல்லியிருக்காரு. இது குறித்து அவர் வெள்ளிக்கிழமை இரவு வெளியிட்ட அறிக்கை, ஆட்சியமைக்க தாவேக ஆதரவு கேட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழு கூட்டம் வெள்ளிக்கிழமை இணைய வழியில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் உறுப்பினர்கள் பகிர்ந்த கருத்துக்களின் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விசிக நிலைப்பாட்டை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சனிக்கிழமை அவர்கள் அறிவிப்பார்கள் என தெரிவிச்சிருக்காங்க. விசிக ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திருமாவளவனை சந்தித்து விட்டு சென்றிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து தாவேக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 116ஆக இருந்தது. இதையடுத்து தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் ஆலோசகர் 3வது முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளித்திருக்காங்க. முன்னதாக மாலை 4:30 மணிக்கு ஆளுநர் விஜய் சந்திப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவு கிடைக்க தாமதமானால் மாலை 6:50 மணியளவில் ஆளுநர் சந்தித்தார். அவருடைய பொதுச் செயலாளர் என். ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பெரும்பாலானோர் இங்கு இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆளுநருடைய ஆலோசனையை கேட்டு உறுதி செய்யப்பட்டு பெரும்பான்மை எண்ணிக்கையாக 118 நிரூபிப்புக்காதல் ஆட்சி அமைக்க விஜயை ஆளுநர் அழைக்கவில்லை எனவும் தகவல் வெளியாகியிருக்கு. இரு சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவுக்கு வெள்ளிக்கிழமை ஆதரவு அளிக்க மறுத்துவிட்டது. திமுகவுடன் கூட்டணி தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்து வந்த அக்கட்சியின் தேசிய தலைவர் தாவேகா கொள்கை பரப்பு செயலர் அருண்ராஜ் 3வது முறையாக வெள்ளிக்கிழமை சந்தித்து ஆதரவு கோரியிருக்காரு. அதை மறுக்க அக்கட்சி தமிழகத்தில் ஜனநாயக முறைப்படி ஆட்சியை நிறுவ ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகள் ஆதரவு தெரிவிப்பதாக அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையின்படி தாவேக ஆட்சியமைக்க ஆதரவு தர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியாகினால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆதரவு தெரிவிக்கவில்லை என அக்கட்சி மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநர் வெள்ளிக்கிழமையில இரவு சந்தித்திருக்காரு. அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் எனவும் ஆளுநரிடம் டிடிவி தினகரன் கடிதம் அளித்தார். மேலும் மன்னார்குடி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக எம்எல்ஏ காமராஜ் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கடிதம் அளித்த பின்னர் காமராஜரை காணவில்லை என்றும் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுகிறது எனவும் அவர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருக்காரு. இதன் அடிப்படையில் விசாரணைக்கு ஆளுநர் உத்தரவிட்டதாலும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் 2வது முறை டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகைக்கு வந்து ஆளுநரை சந்தித்தார். பின்னர் காமராஜர் எம்எல்ஏவுடன் செய்தியாளர்களை சந்தித்து டிடிவி தினகரன் காமராஜ் எம்எல்ஏக்களின் பெயரில் தாவேகாவுக்கு ஆதரவாக அக்கட்சிக்கு ஆளுநரிடம் கொடுத்த கடிதம் மோசடியானது என தகவலையும் தெரிவித்திருக்காரு. தமிழக அரசியல் பரபரப்பு திருப்பமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் முதல்வராகலாம் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற்ற விஜய் தலைமையிலான தாவேகா முயன்று வருகிறது. அக்கட்சி விசிகாவுடன் ஆதரவு கோரியது. அதற்கு தாவேகா விசிகாவுடன் துணை முதல்வர் பதவி கோரப்பட்டதாகவும் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் ராஜினாமா செய்யும் ஒரு தொகுதியில் விசிக போட்டியிருப்பதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தாவேகா தரப்பில் உறுதியான பதில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் திமுக அதிமுக ஆதரவுடன் திருமாவளவன் தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழ்நாடு குழம்பி போயிருக்கலாம். எழுச்சி தமிழர் தெளிந்து நீரோடை புலிகளை கொண்டு செதுக்க அவர் வெறும் கல் அல்ல, எழுந்து நிற்க இமயமலை. நாளை பொழுது நமக்காக விடியும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.